Hello friends. Protein sourcesலயே வந்து calorie value வச்சு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் protein sources டிஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து lean protein sources and bulk protein sourcesன்னு சொல்லிட்டு lean protein sources பார்த்தீங்கன்னா வந்து protein value அதிகமாகவும் calorie value கம்மியாகவும் இருக்கிறது தான் வந்து lean protein sources வந்து பல்க் ப்ரோட்டீன் சோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் வேல்யூ வந்து அதிகமாகவும் கேலரி வேல்யூவும் அதிகமாகவும் வந்து இருக்கிறது தான் வந்து பல்க் ப்ரோட்டீன் சோர்ஸஸ். இப்போது இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸஸில் வந்து எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது, இப்போ சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லீன் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அதில் கேலரி கம்மி. ஸோ லீன் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸு, பன்னீர், மில்க்கு, சிக்கன் பிரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அதாவது ப்ரோட்டீன் அதிகமாகவும் கேலரிஸ் கம்மியாகவும் இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து பெஸ்ட்டு. அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் அதிகமாக போடணும் அப்படின்னு நினைக்கும்போது பல்க் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுக்கணும். வந்து லைக் நட்ஸு, இப்போ வேர்க்கடலை, வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, பூசணிக்காய் விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கேலரி வேல்யூ அதிகமாக இருக்கும். லைக் இதுவும் ப்ரோட்டீன் வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த பல்க் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் வந்து. தேங்க்யூ.